ஐயா, வர்மா ஆசான்ட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஆங்கிலம் மாற்று முறை மருத்துவத்தில் இந்த பிடரி வலியை, செர்விக்கல் பேண்டரிசம் சொல்லக்கூடிய அந்த வலியை நீக்கிற பிரச்சனை வரும்பொழுது அங்கே தேய்மானம் இருக்கப்படுகிறது சொல்லி தொடர்ந்து அதில் வந்து ஈடுபடுறாங்க. பெல்ட் காலர் போடுறாங்க. இந்த காலரை எடுப்பதற்கு முறைகளில் நம்ம வர்மத்தை வைத்து செய்வதில் எத்தனை விழுக்காடு வெற்றி பெறுகிறது? அது உங்க அனுபவம் என்ன? அதை பற்றி எப்படி அதை எடுக்கலாம் முறையை நீங்க விளக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. ஐயா சொன்ன மாதிரி செர்வைக்கல் காலர் அப்படிங்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு. இது வந்து அலோபதி மருத்துவர்களே ஒத்துக்கிட்டது. நம்ம கழுத்தை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 18 மசில் இருக்கு, 18 சதை இருக்கு. அதை விட சப்போர்ட்டா அந்த இது வேலை செய்யாது. அது வந்து சும்மா ஒரு ஏமாத்து வேலை தான் சொல்ல போனா. இதுல வந்து கழுத்துல வந்து மொத்தம் 7 எலும்புகள் இருக்கு. கழுத்துல இந்த இடத்துல ஆரம்பிச்சு முடிச்ச வருமத்துல வந்து முடியும். இப்படியே தடவி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும். அந்த மேடு தான் முடிச்ச வருமம். இதுல இருந்து இது வரைக்கும் 7 எலும்பு இருக்கும். இதுல முதல் எலும்புலையும் 2வது எலும்புலையும் பாதிப்பு வராது. பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா உயிர் போற அளவுல தான் பாதிப்பு வரும், மற்றபடி வேற பாதிப்பு வராது. இதுல தேய்மானம் எந்த இடத்துல வரும்னா 5வது எலும்பு, 6வது எலும்பு, 7வது எலும்பு, இந்த அளவுல தான் வரும் தேய்மானம் அதிகபட்சம். இது சரி பண்றதுக்கு வர்ம புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல முடிச்சு வருமத்துல வலை சுற்றா ஒரு 15, எடை சுற்றா ஒரு 15, திருப்பி வலை சுற்றா ஒரு 10 கொடுத்துட்டு வலி எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் இழுத்து தள்ளணும். இப்ப 2 பக்கமும் வலி இருக்கு அப்படின்னா 2 பக்கமும் மாத்தி மாத்தி தள்ளணும். இது வந்து அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர் பண்றதுதான். இது முடிச்சுட்டு அடுத்தது செவிக்குற்றி வர்மம். செவிக்குற்றி வர்மத்துல வலை சுற்றா ஒரு 10 சுத்தி கீழே இறக்குறோம். கீழே நல்லா இறக்கி விடணும். அப்படி இறக்கி விட்டு 3 தடவை இறக்கி விட்டுட்டு காக்கட்டு காலம் பிடிச்சி தூக்கி விடணும். தூக்கி விட்டுட்டு திருப்பி காக்கட்டு காலத்துல ஒரு அழுத்து. உடனே சரியா போயிடும். இதுக்கு மேலேயும் வலி இருக்கு அப்படின்னா வாயு காலம் கொடுக்கலாம். முதுகுல வலி இறங்குது அப்படின்னா வாயு காலத்துல அதே மாதிரி வலை சுற்றா ஒரு 15, எடை சுற்றா ஒரு 15, திருப்பி வலை சுற்றா ஒரு 10 கொடுத்துட்டு எந்த பக்கம் வலி அதிகமா இருக்கோ அந்த சைடு பிளஸ் போட்டு விடணும். இதுலயே வலி அதிகமா இருக்கு, கையில வலி இறங்குது, சில பேருக்கு ரொம்ப கம்ப்ரெஷன் ஆயிருச்சு அப்படின்னா வலி வந்து கை வரைக்கும் இறங்கும், விரல் வரைக்கும் இறங்கும். விரல் வரைக்கும் இறங்குச்சு அப்படின்னா கவலி காலம் கொடுக்கலாம். கவலி காலம் கொடுத்தீங்கன்னா அந்த வலி குறைஞ்சிரும். இது வந்து நான் சொல்றேன் செர்வைக்கல் பெயினுக்கு தான். கை வலிக்கு, கை பொறுத்த வலிக்கு வேற. அந்த கையிலயும் இந்த கையிலயும் மாத்தி மாத்தி கவலி வர்மம் கொடுத்துட்டு கவலி அடங்கல் கொடுத்துட்டு நீ விட்டுணும். அவ்வளவுதான். விட்டீங்கன்னா உடனே சரியா போயிடும் வலி. இது தொடர்ந்து எவ்வளவு நாள் செய்யணியா? இது வந்து ஒரு பாதிப்பை பொறுத்துங்க. இப்ப சாதாரண 3 ஆண்டு ஒரு ஆளுக்கு எதுக்கு தொடர்ந்து போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து எல்லா மருத்துவ முறையும் பார்த்துட்டு குணமாகலைங்கிற சூழ்நிலையில நம்மகிட்ட வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு நாள் பயிற்சி கொடுத்து வேற வழியே இல்ல, சரி பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில இருக்கிறவர்னு ஒரு 18 நாள்ல சரி பண்ணிடலாம். தொடர்ந்து செய்யணும். திரும்பி ஒரு கேள்வி, உங்கள்கிட்ட கேள்வி, இது பதிவு செய்யப்பட வேண்டுமா கேள்வி. தேய்மானம் என்று உண்டா? தேய்மானம்னா எலும்புல வந்து தேய்மானம் கிடையாது. எந்த மூட்டுலயுமே எலும்பு வந்து தேயாது. எலும்புக்கு 2 எலும்புக்கு நடுவுல தண்டுவடத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்க்னு ஒண்ணு இருக்கும். இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா நம்ம வண்டிக்கு ஷாக் அப்சர்வர் இருக்குல்ல, அந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி நம்ம நடக்கிறப்ப ஓடுறப்ப அதை வந்து அதோட ஒரு பம்பிங் ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் அது. அதுல வந்து நீர் சத்து குறைஞ்சு போச்சு அப்படிங்கும் போது அது வழியா வெளியில வர நரம்புகளை வந்து அது அழுத்தும் போது வலி ஏற்படும். அவ்வளவுதான். இப்ப மூட்டுகள்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மூட்டுக்கு நடுவில் சைனோவியல் ஃப்ளூயிட்னு ஒண்ணு இருக்கும், ஒரு திரவம் ஒண்ணு இருக்கும், ஜெல் மாதிரி. அந்த திரவம் குறையும் போது 2 எலும்பும் வந்து தேய ஆரம்பிக்கும், உரச ஆரம்பிக்கும். ஆனா தேயாது. தேய்மானம் கிடையாது.